ஒருத்தங்க காட்டு வழியாக போய்கிட்டே இருந்தான். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவனுக்கு எதுக்கு ஒரு சிங்கம் வந்துட்டு, சிங்கம் வந்தோடனே இவனுக்கு ஒரே பயம். ஐயோ, சிங்கம் நம்மளை அடித்து சாப்பிட்டுட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு கடவுளை வணங்க ஆரம்பித்தான். உடனே கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு, கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும், இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வணங்கிக்கிட்டே உட்காந்துருக்கான். ஒன்றும் சத்தம் இல்லை, சிங்கமும் அவன் மேலே பாயில். ஒரே மகிழ்ச்சி ஆகிட்டான். அவன் கண்ணை திறந்து பார்த்தா அவனுக்கும் எதுக்கு சிங்கமும் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கு. உடனே அவன் ரொம்ப சந்தோஷத்தில் சொன்னான், சிங்கமே நீயும் கடவுளை வணங்குறியா அப்படின்னு கேட்டான். அப்போ சிங்கம் சொல்லிச்சு, ஆமாம் ஆமாம், எப்போ நான் சாப்பிடணுன்னாலும் அதுக்கு முன்னால் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அவனை ஒரு அரைஞ்சி அவனை சாப்பிட ஆரம்பிச்சுட்டு தான். கடவுளை கும்பிடுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கெல்லாம் நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க கடவுளை கும்பிடுறாங்க.